வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகன் பேசுறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, ரிஷப லக்னமும் கோடீஸ்வர யோகமும் அப்படிங்கிற தலைப்புல தான் பேசுறோம். ரிஷப லக்னத்துக்கு கோடீஸ்வர அமைப்பு எப்படின்னா, அந்த திசாபுத்திகள் நடக்கும்போது இது நடக்கும். இது அந்த அமைப்பை பத்தி நம்ம பேசுறோம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? 2 கூடைய புதனும் 11 கூடைய குருவும் ஓகேங்களா? அவங்க 2 பேரும் இணைந்து கேந்திர திரிகோணங்கள்ல அமைந்து பாக்கியாதிபதியோட சம்மதம், சனியோட பார்வை அல்லது சனி சேர்க்கை இந்த அமைப்பு இருந்ததுன்ட்டா, ஏன்னா தனத்தை ஈட்டணும் அப்படின்னா தொழில் நல்லா இருக்கணும். அது 9, 10 கூடையவன் சம்மதம் வேணும். அல்லது பாக்கியமாக நம்மளுக்கு இருக்கணும், அந்த பிராப்தமாக நம்மளுக்கு இருக்கணும். அதனாலதான் 9ஆம் இடத்துக்குடையவனோ அல்லது 10 கூடையவனோ தொடர்பு ஏற்படணும். தொடர்பு ஏற்பட்டு அமைஞ்சதுன்ட்டா, இந்த 2 பேரும் தொடர்பும் சேர்ந்து இந்த 4 கிரகங்கள் ஒரு அமைப்பில் இருந்ததுன்ட்டா மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர அமைப்பு 100% ஏற்படும். அந்த திசை அந்த புத்தி வரும் காலங்கள்ல ஓகேங்களா? அதனால கோடீஸ்வர பிராப்தம் வேணும்னா 2 கூடையவன் 11 கூடையவன் 9, 10 கூடையவரோட தொடர்புகள் சம்பந்தப்பட்டு